கொடுப்பதில் மகிழ்ச்சி. அது ஒரு குளிர்ந்த கிறிஸ்மஸ் மாலை. ஒரு சூடான வசதியான வீட்டிற்குள் பண்டிகை உற்சாகத்துடன் 2 குழந்தைகள், அயன் மற்றும் மியா, ஒளிரும் கிறிஸ்மஸ் மரத்தின் அருகே அமர்ந்தனர். மரம் விளக்குகளால் பிரகாசித்தது. மணிகள் மற்றும் மேலே ஒரு நட்சத்திரத்தால் அலங்கரிக்கப்பட்டது. அயனும் மியாவும் தங்கள் ஃபெஃப்டி ஆங்கில பாட புத்தகத்தை புரட்டிக் கொண்டிருந்தனர். அன்று பள்ளியில் தாங்கள் கற்றுக்கொண்டதை உற்சாகமாக விவாதித்தார்கள். நம் ஆசிரியர் சொன்ன கிறிஸ்மஸ் கதை உனக்கு நினைவிருக்கிறதா? ஆமாம், கொடுப்பதில் மகிழ்ச்சி பற்றியது. தேவைப்படுபவர்களுக்கு நாம் உதவ வேண்டும், அப்போதுதான் சாண்டா நம் வீட்டிற்கு வருவார் என்று அவர் கூறினார். அருகில் அவர்களின் சிறிய உறவினர் சாம், 2.5 வயது குழந்தை, அவரது வண்ணமயமான ஆடியோ புத்தகத்துடன் தரையில் அமர்ந்தார். மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் பாடல்களையும் விலங்குகளின் ஒலிகளையும் இசைத்தபோது அவர் சிரித்தார். விளையாட்டுத்தனமான சத்தங்களில் முழுமையாக மூழ்கியிருந்த சாம் தனது சிறிய கைகளை தட்டினான். அவர்களுக்கு தெரியாமல் சாண்டா கிளாஸ் தனது பெரிய சிவப்பு கோட் மற்றும் மின்னும் கண்களுடன் ஜன்னல் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். திடீரென்று தங்க பிரகாசங்களின் வெடிப்புடன் அவர் குழந்தைகள் முன் தோன்றினார். கொடுப்பதில் உள்ள மகிழ்ச்சியை பற்றி நீங்கள் சொல்வதை கேட்டேன். இது ஒரு அற்புதமான பாடம். அயனுக்கும் மியாவுக்கும் சிறிய சுற்றப்பட்ட பரிசுகளை சாண்டா கொடுத்த போது குழந்தைகள் மகிழ்ச்சியில் திணறினர். இந்த கிறிஸ்மஸுக்கு நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? அய்யனும் மியாவும் ஒரு பார்வையை பரிமாறிக்கொண்டு, புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் இல்லாத குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். என்ன அழகான ஆசை, அதை உண்மையாக்குவோம். அவரது கையை அசைத்து சாண்டா அவர்கள் அனைவரையும் அவரது ஆடியோ புக்கை பற்றி கொண்டு அதன் சப்தங்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்த குட்டி சாம் உட்பட அவரது மந்திர பனிச்சருக்கு வாகனத்தில் ஏற்றிச் சென்றார். ஒரு பெரிய பையில் ஃபெஃப்டி புத்தகங்கள் மற்றும் ஸ்டேஷனரி கிட்களை எடுத்துக்கொண்டு நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தில் பனியில் சறுக்கி ஓடும் வாகனம் உயர்ந்தது. விரைவில் அவர்கள் ஒரு சிறிய கிராமத்தை அடைந்தனர். அங்கு குழந்தைகள் கூடியிருந்தனர். ஆவலுடன் வானத்தை பார்த்தார்கள், சாண்டா வருவார் என்ற நம்பிக்கையில். சாண்டா தனது பனியில் சறுக்கி ஓடும் வாகனத்தில் இறங்கினார். அயன் மற்றும் மியா சாண்டாவின் உதவியுடன் குழந்தைகளுக்கு ஃபெஃப்டி புத்தகங்கள் மற்றும் எழுதுபொருள் கிட்களை விநியோகிக்கத் தொடங்கினர். சாம் இன்னும் தனது ஆடியோ புக்கை பிடித்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் சுற்றித் திரிந்தார். இந்த 2 சிந்தனைமிக்க குழந்தைகளும் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வர விரும்பினர். அவர்களின் அன்பான இதயங்களுக்கு நன்றி கூறுவோம். குழந்தைகள் அயன் மற்றும் மியாவுக்கு கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். அதே நேரத்தில் சாம் ஆடியோ புக்கின் மகிழ்ச்சியான இசைக்கு நடனமாடினார். சாண்டா குழந்தைகளின் பக்கம் திரும்பி அன்புடன் கூறினார், நினைவில் கொள்ளுங்கள், கொடுப்பதில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறதோ அதே அளவு மகிழ்ச்சி விட்டுக் கொடுப்பதிலும் இருக்கிறது. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். அவரது கையை அசைத்து சாண்டா ஒரு தங்க பிரகாசத்தில் மறைந்தார். மந்திரம் மற்றும் மகிழ்ச்சியின் தடத்தை விட்டுச் சென்றார். அன்று இரவு அயன், மியா மற்றும் குட்டி சாம் ஆகியோர் யாரோ ஒருவரின் கிறிஸ்மஸை ஸ்பெஷல் செய்திருப்பதை அறிந்த தங்கள் இதயங்கள் நிறைந்த மகிழ்ச்சியுடன் படுக்கைக்கு சென்றனர். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்.